ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். பிறப்புச் சான்றிதழ் வாங்குவதற்கு ஒரு முக்கியமான தகவல் கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னாக்கா, குழந்தை பிறந்து அதாவது 15 வருடங்கள் ஆகியும் இன்னும் பிறப்புச் சான்றிதழ் வாங்கலை, பர்த் சர்டிஃபிகேட் வாங்காதவங்களுக்கு ஒரு புதிய ஸ்கீம் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஆண்டு 31ஆம் வரைக்கும் லாஸ்ட் டேட்டு கொடுத்துருக்காங்க. விருப்பம் உள்ளவங்க உடனடியாக சென்று பர்த் சர்டிஃபிகேட் வாங்கிக்கலாம். இந்த பர்த் சர்டிஃபிகேட் எதுக்காக வாங்கணும்னு சொல்கிறேன்னா பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ நம்ம கவர்மெண்ட் எக்ஸாமுக்கெலாம் போக சொல்ல ஏஜ் ரிலாக்ஸேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏஜ் ப்ரூஃபுக்கு வந்து பர்த் சர்டிஃபிகேட் கேட்பாங்க. அப்படின்னா 10th சர்டிஃபிகேட் 12th சர்டிஃபிகேட் கேட்பாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2000 முன்னாடி தான் 10th 12th சர்டிஃபிகேட்டு. 2000க்கு அப்புறம் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா பர்த் சர்டிஃபிகேட் தான் கேட்பாங்க. பர்த் சர்டிஃபிகேட்டு 15 ஆண்டுகள், அதாவது பிறந்து 15 ஆண்டுகள் ஆகியும் இன்னும் பிறப்புச் சான்றிதழ் வாங்காதோ இல்லையா, அவங்களுக்காக சிறப்பு முகாம் வந்து நடத்துகிறாங்க. பிறப்பை பதிவு செய்ய தவற விடாதீர்கள். பிறப்புச் சான்றிதழ் வாங்குவது எப்படி என்ற முழுமையான தகவல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். எதனாலனா, இதை மிஸ் பண்ணிங்கனாக்கா இதோட பர்த் சர்டிஃபிகேட் நம்மளால் எடுக்க முடியாது. குழந்தை பிறந்து ஒரு 21 நாளுக்குள்ளே பேர் வச்சு அந்த குழந்தைக்கான பர்த் சர்டிஃபிகேட் நம்ம அப்ளை பண்ணோம். இதுதான் ப்ரொசீஜர், கவர்மெண்ட் நார்ம்ஸு. 21 நாளுக்குள்ளே நம்ம அப்ளை பண்ணால் தான் உங்களுக்கு பர்த் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா ஃபைன் கட்டி ஒரு 60 நாள் கொடுப்பாங்க. அடுத்தது 200 ரூபா ஃபைன் கட்டி வாங்குற மாதிரி இருக்கும். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னாக்கா 3 மாதத்துக்குள்ளே நீங்கள் இதை கம்ப்ளீட் பண்ணி முடிக்கணும். அப்படி இல்லை பர்த் சர்டிஃபிகேட்டு வாங்க முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா விடுபட்டவர்கள், மறந்துட்டேன் சார், எடுக்கலை சார்ன்றவங்க 15 ஆண்டுகளுக்கு, அதாவது 2015லேருந்து, அதாவது மொத்தத்தில் 2000லேருந்து இருக்கிறவங்களுக்கு ஒரு 15 ஆண்டுகள் விடுப்பு கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன தகவல் தான் பார்க்க போகிறீங்க. இதற்கு எப்படி நம்ம அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்கா, இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லா மாவட்ட பிறப்புச் சான்றிதழ் அலுவலகத்துக்கு நீங்கள் பிறப்புச் சான்றிதழ் அப்ளை பண்ணுறீங்களா, தாலுகா ஆஃபீஸ்லையோ பிடிஓ ஆஃபீஸில் உங்கள் பகுதியில் உள்ள அலுவலகத்தில் சென்று நீங்கள் பிறப்புச் சான்றிதழ் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு 2 ரூபா ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அந்த 2 ரூபா ஃபார்மை ஃபில்அப் பண்ணி கொடுத்தீங்கன்னாக்கா இதற்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மு ஜென்ரல் அப்ளிகேஷன் தான். எந்த ஆண்டு எந்த இயரில் பிறந்தீங்கன்றதை கேட்டிருப்பாங்க. இதுக்கு டேட்டெலாம் கொடுத்துருக்காங்க. இந்த டேட்டில் இருக்கவங்க தான் எலிஜிபிள்ன்ற மாதிரி தமிழக அரசாங்கம் மத்திய அரசாங்கம் சேர்ந்து ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னாக்கா இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாதீங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெரம்பலூர் மாவட்ட கலெக்டர் வந்து கொடுத்துருக்காங்க தகவல் தான் இது. அனைத்து மாவட்டத்துக்குமே தெரியும். இது வந்து ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாகவே இந்த தகவல் கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா 2000க்கு பிறகு 15 ஆண்டுகள் கடந்த பிறப்பு பதிவுகளுக்கு குழந்தை பெயர் வைத்து பிறப்புச் சான்றிதழ் 31/12/2024 வரை கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளார். பார்த்தீங்கன்னாக்கா டிசம்பர் 2024 வரைக்குங்கிறது. இந்த ஒரு ஆண்டுக்குள்ளே நீங்கள் 15 ஆண்டுகளாகியும் விண்ணப்பிக்காதவர்கள் விண்ணப்பிக்கலாம். பிறப்பு பதிவு குழந்தை முதல் உரிமை பிறப்புச் சான்றிதழ் குழந்தை சட்டப்பூர்வ குடியுரிமைக்கான அத்தாட்சி சொல்லி கொடுத்துருக்காங்க. குழந்தை பிறந்த 21 நாட்கள் பதிவு செய்து இலவச பிறப்புச் சான்றிதழ் பெற முடியும் சொல்லி கொடுத்துருக்காங்க. 1969 வகையாக செய்யப்படுகிறது. பிறப்புச் சான்றிதழ் குழந்தை பெயரை பதிவு செய்தால் மட்டுமே அது முழுமையான சான்றிதழ் ஆகும். பிறப்புச் சான்றிதழ் குழந்தை பள்ளியில் சேரவோ, வாக்காளர் அடையாள அட்டை, ஓட்டுநர் உரிமை பெற, பாஸ்போர்ட் வாசகம் உரிமை பெற, அயல்நாட்டு குடியுரிமை பெற இன்றியமையாதவை ஆவணமாக உள்ளது. ஒரு குழந்தை பிறப்பு பெயரின்றி பதிவு செய்யப்பட்டிருக்கும் அக்குழந்தைக்கு பிறப்பு பதிவு செய்யப்பட்ட பிறந்த நாளிலிருந்து 12 மாதத்திற்குள் குழந்தை பெற்றோர் அல்லது காப்பாளர் எழுத்து வடிவிலான உறுதிமொழியை சம்பந்தப்பட்ட பிறப்பு இறப்பு பதிவாளரிடம் அளித்து எந்தவித கட்டணமின்றி பெயர் பதிவு செய்திடலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. 90 நாட்களுக்குள்ளே, அதாவது 12 மாதத்துக்குள்ளே பெயர் பதிவு செய்யணும். 90 நாட்களுக்குள்ளே நம்ம பிறப்புச் சான்றிதழுக்கு அப்ளை பண்ணிடணும். 12 மாதங்களுக்கு பின் 15 வருடங்களுக்குள் 200 ரூபாய் தாமதமாக கட்டணம் செலுத்தி குழந்தைகளுக்கு பெயரை பதிவு செய்ய எழுதலாம். 15 ஆண்டுகளுக்கு மேல் குழந்தையின் பெயரை பதிவு செய்ய இயலாது. இந்திய தலைமை பிறப்பு இறப்பு பதிவு வழிமுறை 2015, அதாவது 2000க்கு முன்னர் பதிவு செய்யப்பட்டுள்ள பிறப்பாளர்களும் 1/1/2000க்கு பிறகு 15 ஆண்டுகள் பிறகு பதிவாளர்களும் குழந்தை பெயர் வைத்து பிறப்புச் சான்று பெற 31/12/2024 வரை கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. பிறப்பு பதிவு செய்யப்பட்டுள்ள நகராட்சி, மாநகராட்சி அல்லது சம்பந்தப்பட்ட வட்டாட்சி பேரூராட்சி அலுவலரிடம் உரிய ஆதாரங்களுடன் கல்விச் சான்று, ஓட்டுநர் உரிமை விண்ணப்பிக்கலாம்.
இவ்வாறான கால அவகாச நீட்டிப்பு இனி வரும் காலங்களில் வழங்கிட இயலாது என இந்திய தலைமை பிறப்பு இறப்பு பதிவாளர் தெரிவித்துள்ளது. எனவே இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்தி கொண்டு பெயருடன் கூடிய பிறப்புச் சான்றிதழ் பெற்று பயனடையுமாறு மாவட்ட ஆட்சியர் கற்பகம் தெரிவித்துள்ளார். பார்த்தீங்கன்னாக்கா குழந்தை பிறந்து 15 ஆண்டுகள் வரைக்கும் கொடுக்குறாங்க கால அவகாசம். அந்த 15 ஆண்டு முடிஞ்சு என்னால் வாங்கலை சார் சொல்கிறவங்க நீங்கள் உடனடியாக அப்ளை பண்ணி இந்த பிறப்புச் சான்றிதழ் வாங்கிக்கிங்கன்றாங்க. இதற்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கட்டணம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 200 ரூபா சொல்லியிருக்காங்க. அது காலதாமதத்துக்கான கட்டணம் சொல்லி கொடுத்துருக்காங்க. விருப்பம் உள்ளவங்க இந்த தகவலை ஷேர் பண்ணிவிடுங்க. இது உங்களுக்கெல்லாம் மற்றவங்களுக்கு யூஸ் ஆக நினச்சின்னா ஷேர் பண்ணிவிடுங்க. கூடயே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த போல் பயனுள்ள தகவலை நம்ம சேனலில் போனால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க. மேலும் தகவலை கமெண்ட்டில் கேளுங்க. டெஃபினட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ.